வணக்கம். காரளராகிய காரைக்காட்டு கார்காத்த வேளாளர் வாணர் அரச மரபு வழிசார்ந்த வானாதிராயர் பற்றிய ஒரு அருமையான வரலாற்றுத் தகவல் ஆகும். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பிராமணக்குறிச்சியில் சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்பு மாவலி வானாதிராயர் அக்ராகாரம் அமைத்து கொடுத்ததை மிக தெள்ளத் தெளிவாக புதிய கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது பிராமணக்குறிச்சி தடியார் உடையார் ஐயனார் கோவில் முன்பு கிடைக்கும் சுமார் 6½ அடி உயரமும் 1 அடி அங்குலமும் கொண்ட கருங்கல்லில் 9 வரிகள் கொண்ட ஒரு கல்வெட்டு ஆகும் இது. மதுரை சுற்றி அதாவது அழகர் கோயில் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி அரசு நடத்தி வந்தவர்கள்தான் மாவலி வானாதிராயர்கள். இவர்களின் கல்வெட்டுகள் இன்றளவும் மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றளவும் மிக அதிகமாக கிடைக்கின்றன. அந்த வகையிலே பிராமணக்குறிச்சியில் உள்ள கல்வெட்டில் சுந்தரத்தோள் மாவலி வானாதிராயர் தன்மம் ஆன குறிச்சி அக்ராகாரம் என எழுதப்பட்டுள்ளது. அதன் மேல் கமண்டலமும் திரிதண்டமும் கோற்றுவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. வானாதிராயர் அரச மரபில் சேர்ந்த மன்னர் அரசன் அதாவது சுந்தரத்தோள் மாவலி வானாதிராயர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஆனக்குறிச்சியில் பிராமணர்களுக்கு தானமாக அக்ராகாரம் அமைத்து கொடுத்துள்ளதை கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது. இவர் கிபி 1468 முதல் கிபி 1488 வரையிலான காலத்தில் ஆட்சி செய்தவர். தற்போது இவ்வூர் பிராமணக்குறிச்சி என மருவியிருக்கிறது. அப்படிதான் அழைக்கப்படுகிறது. கல்வெட்டில் ஆனக்குறிச்சி என குறிப்பிடப்படுகிறது. கல்வெட்டு உள்ள ஐயனார் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கள ஆய்வு செய்துள்ள போது இங்கு கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் வட்ட சில்லுகளுடன் இரும்பு கசடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சங்க காலத்தில் இருந்து சுமார் 2000 ஆண்டுகளாக இவ்வூர் மக்கள்